हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम बैक टू अवर चैनल इनकी நம்ம சேனல்ல ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம் கம்மியான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு ரொம்ப சூப்பரான க்ரீமான ஐஸ்கிரீம் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்துர்க்கேன் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு அத கரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி இந்த பதத்துல இருக்கணும் இப்போ இத நம்ம இத சைடுல வச்சிட்டு नेक्स्ट स्टेप போலாம் அடுப்பு பத்த வச்சு ஒரு வாணல் வச்சிட்டு ফুল க்ரீம் மில்க் வந்து எடுத்துர்க்கேன் நான் 1/2 லிட்டர் தான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறது 1/2 லிட்டர் பால்ல தான் இந்த பால்ல கொஞ்சம் கூட தண்ணியே ஊத்த கூடாது நல்ல க்ரீமான பதத்துக்கு பால் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் திக்கா பால் திக்கா எடுக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க இந்த மாதிரி விஸ்கோ இல்லனா ஒரு கரண்டியோ வச்சு நல்லா காய்ச்சுங்க பால் ஒரு 10 நிமிஷம் காய்ச்சனதுக்கு அப்புறம் அதல இருக்கிற பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு sugar எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இதுல வந்து sugar வந்து கொஞ்சம் லைட்டா அதிகமா இருந்த மாதிரி இருந்தாக்க நமக்கு சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ sugarரும் இந்த பாலும் நல்லா காய்ச்சி சுண்டினதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க அந்த கஸ்டர்ட் மிக்ஸரை வந்து இதல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி mix பண்ணுவோம் கஸ்டர்ட் போட்டதுக்கு அப்புறம் பால் நல்லா thickness கொடுக்கும் நல்லா விஸ்கோ கரண்டியை வச்சிட்டு கலக்கிட்டீங்க அப்படி இல்லனாக்க கட்டி கட்டியா ஆயிடும் நல்லா கொதிக்க இப்போ வந்து பாருங்க கரண்டில ஒட்டாது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்பூன் எடுத்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த மாதிரி ஒரு லைன் போடிங்கனா இந்த மாதிரி ஒரு லைன் விழுணும் இதான் வந்து பதம் இந்த பதத்துல இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுனாக்கா நல்ல க்ரீமான ஐஸ்கிரீம் ரெடி ஆகும் இது நல்லா வந்து நம்ம ஆற வச்சிருவோம் இது வந்து நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காகும் இப்போ பாருங்க நம்ம வச்சதுக்கும் இப்பயும் கொஞ்சம் திக்கா இருக்கு இப்போ நம்ம இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிட்டு நல்லா விப்பிங் மோட்ல வச்சு நல்லா விப் பண்ணி எடுத்துக்குவோம் நல்ல க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரும் இது 2 to 3 டைம்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம blend பண்ணி எடுக்கணும் இப்போ நல்ல க்ரீம் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல இத போர் பண்ணி நல்ல ஒரு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம் நான் 2 வாட்டி செஞ்சிருக்கிறத மட்டும் தான் வீடியோல காட்னேன் நான் 3 டைம்ஸ் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி செகண்ட் தேர்ட் டைம் நல்லா ஃப்ரீஸ் ஆயி இப்போமே உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமான டெக்ஸ்சர் வந்துச்சு பாருங்க அதே ஜாரை வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் அதே திருப்பி வந்து நல்ல க்ரீமான பதத்துக்கு அடிச்சிட்டு வந்தோனே இப்பவே பாருங்க உங்களுக்கு நல்ல க்ரீம் அந்த ஐஸ்கிரீமோட க்ரீம் இதுல வரும் 3 இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் தான் இத திருப்பி கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம் ஓவர் நைட் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும் காலையில எடுத்தோனே ஐஸ்கிரீம் இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில வச்சிட்டு அப்புறமா நீங்க ஸ்கூப் பண்ணீங்க அப்படினாக்கா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும் இதோட டெக்ஸ்சரும் அவ்ளோ சூப்பரா இருக்கும் கடையில வாங்குற ஐஸ்கிரீமை விட கூட இது நல்ல க்ரீமா சூப்பரா இருந்துச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஹைஜீனிக்கும் கூட நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம பண்ணுங்க அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் फ्रेंड्स until then bye bye